கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நமக்கு தருகிற இறைவார்த்தையானது ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற போது போவாஸ் தன்னுடைய வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்க வந்த ரூத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த போவாஸ் என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த இடத்துல பார்க்கிற போது அந்த சகோதரியின் இடத்துல என்ன சொல்கிறார்? ரூத்தின் இடத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. செட்டைகளின் கீழ் அப்படின்னு சொல்லும்போது அவள் மாமியாராகிய நகோமியின் இடத்துல அந்த ரூத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசக்கூடாது, நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ தங்கும் இடம் அப்படிங்கிறது என்னது? அவருடைய செட்டை. பார்த்தீங்களா? அப்போது அவங்க தங்கியிருக்கிற இடம், அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் நிழல் அப்படின்னு. இன்னும் நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கரத்தின் நிழல்னால் உங்களை அவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கடைசி வசனத்தில் பாருங்கள், அவனவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது அப்படிங்கிறாரு. அதே வசனத்தை தான் இங்கேயும் ரூத்தின் இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கட்டளிடுவதாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி சில காரியங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், நம்ம மற்ற எல்லாரை காட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு வேலைகளை கூட செய்யலாம். வேலை ஸ்தலத்தில், அதில் படிக்கிற ஸ்தலத்தில் அருமையாக சில பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஆனால் அதற்கு ஏற்ற பலன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சில சமயம் கிடைக்காம இருக்கும். ஆனால் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் எப்போ தருவார்? யாருமே அங்கீகரிக்காத ஒரு மனிதனுக்கு யாரால் அங்கீகாரம் கிடைக்கும்? ஆண்டவரால் அங்கீகாரம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதை தான் அங்கே சொல்லியிருக்குது. இப்போ உன் செய்கைக்கு தக்க பலன் அப்படின்னு, அதுக்கு ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போ நல்ல செய்கைகள் நம்ம செய்திருந்தோம்னா ஆண்டவர் நல்ல பலனை தருவார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு செய்கைகளை செய்திருப்போம் என்றால் அதற்குரிய பலன் ஆண்டவர் ஒரு தண்டனையாக கொடுப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், நீ உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ செய்த அனைத்து காரியங்களும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. நீ ஒரு அந்நிய தேசத்தாளாக இருந்தும் கூட இங்கே நீ இவ்வளவு பாசமாய் பட்சமாய் உன் மாமியாரை இந்தளவு நீ கவனித்து கொள்கிறாயே என்று சொல்லி அந்த இடத்துல பெருமையாக அந்த இடத்துல போவாஸ் சொல்கிறார். ஆகவே நீ உன் மாமியார் இடத்துக்கு மட்டும் நீ வரல, நீ எங்கே வந்திருக்கிற? இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிற. எப்படி செட்டைகள் அப்படின்னு சொல்லும்போது கோழி பார்த்துருக்கீங்களா? அடை காக்கிற கோழி அந்த குஞ்சுகளை எல்லாம் அடை காத்த பிறகும் கூட என்ன செய்யுது? 2 செட்டைகளையும் விரித்து அது 21 நாட்கள் அடை காக்கும். அப்புறம் 21 நாள் கழித்து ஒவ்வொரு குஞ்சுகளாக அந்த முட்டையிலிருந்து பொரிக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே வெளியே அது இன்குபேஷன் பீரியட் முடிஞ்சோடனே வெளியே அது சின்ன 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 குஞ்சுகளாக அது அப்படியே அங்கங்கே தாய் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போது அந்த செட்டைகளின் மறைவில் ஏதாவது ஒரு பருந்தோ இல்லை வள்ளுவரோ காகமோ வந்ததுன்னா இது ஒரு சவுண்டு தான் கொடுக்கும். உடனே எல்லா குஞ்சுகளும் அதனுடைய செட்டைகளுக்குள்ளே வந்துடும். 2 செட்டையும் விரித்து அதுகளுக்குள்ளே பத்திரமாக காப்பாற்றும். அது மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அன்புடி சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள்ளாக நீ அடைக்கலமாக வந்துட்டீல்ல, அவரே ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீல்ல, அவரே என்னை காப்பாற்றுவார்னு வந்துட்டீல்ல, அது போதும். அவர் போதும். நீ எப்போ அவர் செட்டைகளுக்குள்ளே வந்தியோ அப்போவே அவர் கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ
அதுபோல் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு அந்த இடத்துல இந்த வசனமாக சொல்லுவார். அவராலே உனக்கு என்ன பலனாமா? நிறைவான பலன். பார்த்தீங்களா? நிறைவான பலன், நிறைவு, பூரணமான ஒரு பலன். அந்த பலன் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் வாழ்த்துறாரு. அது மாதிரி அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்தில் நிறைவான பலனை வேறு யாரும் தர முடியாது. நீ என்னைக்கு சர்வ வல்லவராகிய ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே எப்போ நீ எனக்கு அது போதும், எனக்கு இதுதான் உண்மையான பாதுகாப்புன்னு அவருடைய கரத்துக்குள்ளாக நீ எப்போ வரையோ அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு பாதுகாப்பு தருவார். அவருடைய செட்டைகளில் நிழலில் ஆரோக்கியம் உண்டுன்னு பார்க்குறோம், சுகம் உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே அப்படியாக இந்த இடத்துல அவளுக்கு நிறைவான பலன் ஆண்டவர் தந்து அவளை கடைசி வரை நிறைவாய் நடத்தினார். குறைவுள்ளவளாக வந்தாள் பெத்தேலுக்கு வரும்போது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தோடனே அவளுக்கு என்ன கிடச்சிருச்சு? எல்லாமே நிறைவு. அவள் சந்தோஷம், மகிழ்ச்சி, எதெல்லாம் விட்டாலோ அத்தனையும் நிறைவாக கிடச்சிருச்சு. அது மாதிரி அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உங்களோட ஒரு நிறைவான ஒரு பலன் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? படிப்பில் ஒரு நிறைவான ஒரு மதிப்பெண் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் ஒரு நிறைவான ஒரு பலன் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுடைய எல்லா விதமான செய்கைகளை நீங்கள் எதை கை வச்சாலும் அதில் ஐயோ ஒரு நிறைவே இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுறீங்களா? சர்வ செட்டைகளுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்து விடுங்க. அப்போ அவர் உங்களுக்கு நிறைவான பலனை நிச்சயமாக தருவார்.